பக்த பெருமக்களுக்கு வணக்கம். நண்பர்களை, நாம் இன்று ஒரு சிவாலயத்தின் உடமுழுக்கு நிகழ்வை காணவிருக்கிறோம். அந்த வகையில் அன்னூர் அருகாமையில் போலூர் கிராமத்தில் குளத்துப்பாளையம் எனும் சிற்றூரில் அமைந்துள்ள பரமசிவன் என்னும் ஆலயத்தின் உடமுழுக்கு நிகழ்வு தற்போது உங்களுக்காக காண்பிக்கிறேன். காரமடை சேர்ந்த சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஆலயத்தின் கோபுர கலசத்திற்கு உபாசகம் தற்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து மூலவருக்கும் உபாசக நிகழ்வு தற்போது நடைபெற உள்ளது. இந்நாளுடைய சிவனை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவாக போற்றி. இவ்வாலயம் வேல் வழிபாடு மட்டுமே நடைபெறுகிறது. சுமார் 500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இவ்வாலயத்தில் அதற்கான கல்வெட்டுக்களும் சாட்சியங்களும் நிறையவே உள்ளன. தோடைகுல மக்களில் குலதெய்வமாகவும் விளங்குகிறது பரமசிவன் ஆலயம். அப்போது நந்தியம்பெருமானுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டு உபாசனம் செய்யப்பட்டு அடுத்தபடியாக மூலவர் சன்னதியில் அமைந்துள்ள வேல்களுக்கு உடமுழுக்கு நடக்க வைக்கிறது. வேல் கோவில்களில் இதுவும் ஒன்று. இதன் இவ்வாலயத்தின் பிற்பகுதியில் ஆலயத்தில் முன்னதாக இருந்த கருவறை தெய்வங்கள் வரிசையாக வைக்கப்பட்டுள்ளன. அதில் ஒரு கல்வெட்டு சிற்பம் அமைந்துள்ளது. அந்த கல்வெட்டை பற்றி பின்னர் பார்ப்போம். இவ்வாலயத்தின் முன்பு பயன்படுத்தப்பட்ட மரத்தினால் செய்யப்பட்ட வேல் ஒன்றும் உள்ளது. அந்த வேல் தான் முற்காலத்தில் கருவறையில் வைத்து வழிபடப்பட்டு இருக்கிறது. நான் முன்பு சென்றபோது அதை பார்த்திருக்கிறேன். 23 ஆண்டுகள் கழித்து தற்போது இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக நிகழ்வு நடைபெறுகிறது. வேல் வழிபாடு செய்யும் அனைவருக்கும் கும்பாபிஷேகம் ஒரு நிலைநாட்டும். அனைவரும் பார்த்து ஈசனர்கள் பெற வேண்டும் என்கிறேன். ஆலயத்தில் கருங்கல் வேலைப்பாடுகளும் புனரமைப்பு காரியங்களும் நடைபெற்று தற்போது கும்பாபிஷேக நிகழ்வு நடந்து முடிந்திருக்கிறது. போற்றியோ நமசிவாய்.
ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தை காண்கிறீர்கள். அதைத் தொடர்ந்து கோபுர விமானமும் சுற்று பரிவார தெய்வங்களின் வரிசையில் விநாயகர் பெருமானும் நாகர் சிற்பங்களும், நான் முன்பு கூறியது போல முற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மூலவர் சிலையாக இருந்த வேல் ஒன்றும், அதனைத் தொடர்ந்து கல்வெட்டு சிற்பம் ஒன்றும் இவ்வாலயத்தில் அமைந்திருப்பது மிக சிறப்பு வாய்ந்தது. இதுதான் அந்த கல்வெட்டு பதிவு. எழுதப்பட்டிருப்பதை நம்மால் படிக்க இயலவில்லை. அதை பின்னர் சரியான நபர்களிடத்தில் கேட்டறிந்து பதிவு செய்யப்படும். நன்றி.